நம்முடைய நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயத்தில், குறிப்பாக நெல் விவசாயத்தில் அதிக மகசூல் பெற வேண்டும் என்பது ஒவ்வொரு விவசாயியின் மிகப்பெரிய ஆசை. ஆனால் நல்ல மகசூல் கிடைப்பதற்கு விதை மட்டும் நல்லதாக இருந்தால் போதுமா? நிலத்தை எப்படி தயார் செய்வது? நாற்றை எப்படி தயார் செய்வது? எவ்வளவு இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும்? தண்ணீர் எப்படி நிர்வகிக்க வேண்டும்? உரத்தை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும்? பூச்சி மற்றும் நோய்களை எப்படி கண்காணிக்க வேண்டும்? அறுவடையை எப்பொழுது செய்ய வேண்டும்? இப்படி நெல் விவசாயத்தில் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த வீடியோவில் நெல் விவசாயத்தில் அதிக மகசூல் பெற 10 முக்கிய வழிகள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த விவசாய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். தரமான விதையை தேர்வு செய்வது. நெல் விவசாயத்தில் நல்ல மகசூலுக்கு முதல் அடிப்படை தரமான விதைதான். நாம் எவ்வளவு உரம் கொடுத்தாலும், தண்ணீர் சரியாக கொடுத்தாலும், ஆரம்பத்திலேயே விதை தரமாக இல்லை என்றால் எதிர்பார்த்த மகசூல் கிடைப்பது ரொம்ப கடினம். அதனால் நமது பகுதியின் மண், தண்ணீர் மற்றும் பருவநிலைக்கு ஏற்ற நெல் ரகத்தை தேர்வு செய்ய வேண்டும். சான்றளிக்கப்பட்ட அல்லது நம்பகமான ஆதாரத்திலிருந்து விதைகளை வாங்குவது நல்லது. விதையின் முளைப்பு திறன், தூய்மை மற்றும் விதையின் தரம் போன்றவற்றை கவனிக்க வேண்டும். நல்ல விதை என்பது நல்ல பயிருக்கு முதல் படி. விதை நேர்த்தி செய்வது. விதையை நேரடியாக விதைப்பதற்கு முன்பு சரியான விதை நேர்த்தி செய்வது முக்கியமான வேலை. விதை நேர்த்தி செய்வதால் நல்ல விதைகளை தேர்ந்தெடுக்கவும் ஆரம்ப கட்டத்தில் பயிர் ஆரோக்கியமாக வளர உதவும். எந்த விதை நேர்த்தி முறையை பயன்படுத்துவது என்பது நெல் ரகம் மற்றும் உள்ளூர் வேளாண் பரிந்துரையை பொறுத்ததாக இருக்கும். விவசாயிகள் தங்களுக்கு தெரிந்த முறையை மட்டும் பின்பற்றாமல் வேளாண்மை அலுவலர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. விதை நேர்த்தி என்பது ஆரோக்கியமான பயிருக்கு அடித்தளம். நாற்றாங்கலை சரியாக தயாரிப்பது. நாற்றாங்கல் என்பது நெல் விவசாயத்தின் அடுத்த முக்கியமான கட்டம். நல்ல நாற்று கிடைத்தால்தான் வயலில் நடவு செய்த பிறகு பயிர் சீராக வளர வாய்ப்பு அதிகம். எனவே நாற்றாங்காலில் தண்ணீர் தேங்காமல் மண் நன்றாக தயாரிக்கப்பட்டு விதைகளை சீராக விதைக்கப்பட வேண்டும். நாற்று மிகவும் பலவீனமாகவோ அல்லது அதிக வயதானதாகவோ இருந்தால் நடவு செய்த பிறகு பயிரின் வளர்ச்சியின் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் நாற்றின் வளர்ச்சியை தினமும் கவனிப்பது மிகவும் முக்கியம். நிலத்தை சரியாக தயார் செய்வது. நெல் நடுவது செய்வதற்கு முன்பு வயலை சரியாக தயார் செய்ய வேண்டும். மண்ணை நன்றாக உழுது தேவையான அளவு சமப்படுத்தி வயலில் தண்ணீர் சீராக கிடைக்கும்படி செய்வது முக்கியம். வயல் சரியாக சமமாக இல்லையென்றால் ஒரு பகுதியில் அதிக தண்ணீரும் மற்றொரு பகுதியில் குறைந்த தண்ணீரும் இருக்கலாம். அதனால் பயிரின் வளர்ச்சியிலும் வேறுபாடு ஏற்படலாம். மண் பரிசோதனை செய்து கொண்டு அதன் முடிவுக்கு ஏற்ப சத்துக்கள் மற்றும் உர மேலாண்மை செய்வது இன்னும் சிறந்தது. நிலம் சரியாக இருந்தால் பயிர் சீராக வளரும். சரியான இடைவெளியில் நடவு செய்வது. நெல் நடவு செய்யும்போது நாற்றாங்கலை மிகவும் நெருக்கமாக நடவு செய்வது நல்லது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் பயிருக்கு போதுமான இடம் கிடைப்பது முக்கியம். சரியான இடைவெளியில் நடவு செய்தால் ஒவ்வொரு செடியும் சூரிய ஒளி, காற்று மற்றும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் சிறப்பாக உதவும். அதே நேரத்தில் எந்த இடைவெளி சரியானது என்பது நெல் ரகம், நடவு முறை மற்றும் உள்ளூர் வேளாண் பரிந்துரையை பொறுத்தது. சரியான இடைவெளி, சீரான வளர்ச்சி. தண்ணீர் மேலாண்மை. நெல் விவசாயத்தில் மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று தண்ணீர் மேலாண்மை. எப்பொழுதும் வயலில் அதிகமாக தண்ணீர் நிறுத்துவது மட்டும் நல்ல விவசாயம் கிடையாது. பயிரின் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப தண்ணீர் மேலாண்மை செய்ய வேண்டும். அதேபோல் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது பயிர் பாதிக்கப்படாமல் இருக்க முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். மழைக்காலத்தில் அதிகப்படியான தண்ணீர் வயலில் தேங்காமல் வெளியேறுவதற்கான வசதியையும் இருக்க வேண்டும். தண்ணீரை சேமிப்போம், பயிரை காப்போம். உர மேலாண்மை. நெல் பயிருக்கு தேவையான சத்துக்கள் சரியான அளவில் கிடைப்பது மிகவும் முக்கியம். ஆனால் அதிக உரம் போட்டால் அதிக மகசூல் கிடைக்கும் என்று நினைப்பது சரியான அணுகுமுறை அல்ல. முதலில் மண் பரிசோதனை செய்து பயிரின் தேவைக்கு ஏற்ப உரங்களை சரியான நேரத்திலும் சரியான அளவிலும் பயன்படுத்த வேண்டும். அதிகமான உர செலவை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல்
பயிர் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அளவான உரம் என்பது ஆரோக்கியமான உயிருக்கு சமம். களை, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. நெல் வயலில் களை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ஏற்பட்டால் மகசூல் பாதிக்கப்படலாம். ஆனால் பிரச்சனை வந்த பிறகு மட்டுமே வயலை பார்ப்பது சரியான முறை அல்ல. தொடர்ந்து வயலை கண்காணிப்பதே சிறந்த வழி. இலைகளில் மாற்றம், நிறமாற்றம், பூச்சிகளின் இருப்பு, நோய் அறிகுறிகள் போன்றவற்றை கவனிக்க வேண்டும். பூச்சி அல்லது நோய் இருப்பது தெரிந்தவுடன் உடனடியாக சரியான காரணத்தை கண்டறிந்து வேளாண் நிபுணர்களின் ஆலோசனையுடன் கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர் கண்காணிப்பு. பயிர் பாதுகாப்பு. பயிரை தொடர்ந்து கண்காணிப்பது. விதை போட்டுவிட்டு அறுவடை நாள் வரை வயலை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் பயிரின் நிலைமை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இலைகளின் நிறம் எப்படி இருக்கிறது? பயிர் சீராக வளருகிறதா? வயலில் தண்ணீர் சரியாக இருக்கிறதா? களை அதிகமாக உள்ளதா? பூச்சி அல்லது நோய் அறிகுறிகள் உள்ளதா? இவற்றை தொடர்ந்து கண்காணித்தால் பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க முடியும். வயலை கவனித்தால் உயிர் நம்மை காப்பாற்றும். சரியான நேரத்தில் அறுவடை செய்வது. நெல் விவசாயத்தின் இறுதி முக்கியமான கட்டம் அறுவடை. பயிர் முழுமையாக முதிர்வதற்கு முன்பே அறுவடை செய்தாலும் மிகவும் தாமதமாக அறுவடை செய்தாலும் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே பயிரின் முதிர்ச்சி நிலையை கவனித்து உள்ளூர் வேளாண் பரிந்துரைக்கு ஏற்ப சரியான நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த பிறகு நெல்லை சரியாக உலர்த்தி ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தி பாதுகாப்பான முறையில் சேமிப்பதும் முக்கியம். சரியான அறுவடை மகசூலின் பாதுகாப்பு. விவசாய நண்பர்களே, நல்ல மகசூல் என்பது ஒரு விஷயத்தால் மட்டும் கிடைப்பது கிடையாது. நல்ல விதை, முதல் நிலம் தயாரிப்பு, நடுவு, தண்ணீர், உரம், பூச்சி மேலாண்மை, தொடர்ந்து கண்காணிப்பு, இறுதியான சரியான நேரத்தில் அறுவடை வரை ஒவ்வொரு கட்டமும் முக்கியம். இந்த 10 விஷயங்களில் நீங்கள் ஏற்கனவே எதை பின்பற்றுகிறீர்கள்? உங்கள் விவசாய அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து விவசாய நண்பர்களுக்கு ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு விவசாய வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்த விவசாய உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.